அதுக்கடுத்தது முஸம்மில்ங்கிறவங்க ஃப்ளோரிடாவிலேருந்து கேட்டிருக்கிறாங்க, தொழும்போது கெட்ட எண்ணங்கள் வந்தால் 3 தடவை இடது பக்கம் துப்பி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல ஆதாரம் எதுவும் உள்ளதா? இப்போ தொழுதுகிட்டு இருக்கும்போது கெட்ட எண்ணம் வருது. கெட்ட எண்ணம் வந்து பல விதமான எண்ணங்கள், ஊசலாட்டங்கள் வருது, அப்படியே சிந்தனை எங்கேயோ போகிறது, பல மாதிரி வருதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி இடது பக்கம் ஒரு 3 தடவை துப்பி கொள்ளணும்னு ஒரு சொட்டத்தை யாராவது சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆதாரம் இருக்குதான்னு கேட்டால் அதுக்கு வந்து ஆதாரம் இருக்குது. முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருதுன்னா, உஸ்மான் இப்னு அபில்லாஸ் அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறார், யாரை சொல்லலாம், இன்ன ஷைத்தான கது ஹால பைனி ஓ பைன சலாத்தி, ஷைத்தான் வந்து என் தொழுகையில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். ஓ கிராத்தி, என்னுடைய கிராத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். ஓதிக்கிட்டு இருக்கும்போதே இந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் மாறி வருது, குழம்பு தடுமாற்றம் ஏற்படுது. எனது தொழுகையிலையும் ஒரு ஷைத்தான் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். ஓ கிராத்தி, என்னுடைய கிராத்திலையும் ஓதுதலையும் குழப்பம் எல்பிசுகம் அலைய, என் மீது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறான். நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தாக்க ஷைத்தானுன் யுகால் லஹு ஹன்சப், அந்த வேலையை செய்கிற ஷைத்தானுக்கு பேர் ஹன்சப். ஷைத்தான்கள் பல வகை இருக்கிறாங்க. தொழுகையில் போய் நுழைஞ்சி நம்ம எண்ணத்தை கெடுக்கிறதுக்குண்டு அதுக்கு ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கான் போல இருக்குது ஷைத்தான்களால். அந்த ஷைத்தானுக்கு பேர் ஹன்சப்பு. தாக்க ஷைத்தானும் யுகால் லோ ஹன்சப், ஹன்சப் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் தான் இதை செய்கிறான் என்று சொல்லிவிட்டு, ஃபைதா அஹ்சஸ்தஹு, இந்த நிலையை நீங்கள் உணர்ந்தால், தொழுகையில் குழப்பம் ஏற்படுவதை நீங்கள் உணர்ந்தால், அல்லது ஓதுவதில் ஒரு தடுமாற்றம் வருவதை உணர்ந்தால், ஃபத் அவ்வது பில்லாஹி மின்ஹு, அவனிடமிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுங்கள். அது அவுது பில்லாங்கிறது. அவனிடமிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவது தான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்கிறோம்ல. ஷைத்தானை விட்டும் அல்லாவிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அதைத்தான் சொல்கிறாங்க. ஃபைதா அஹ்சஸ்தஹு, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் உணர்ந்தீர்களேயானால் ஃபத் அவ்வது பில்லாஹி மின்ஹு, அவனிடமிருந்து அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். 1. 2வது ஒத்ஃபில் அலா எஷாரிக்க சலாதன், ஒரு இடது பக்கம் 3 தடவை துப்பிடுங்க. அப்படி என்ன வந்துச்சுன்னா தூண்டு இடது பக்கம் துப்பிட்டு, துப்புன காரி துப்பி அந்த இதெல்லாம் வீணாக்கிடக்கூடாது, சும்மா ஃபார்மாலிட்டி துப்புறது தான். அது மாதிரி துப்பி விட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிங்க அப்படின்னோன்னு அவர் சொல்கிறார். உஸ்மான்கிற கேள்வி கேட்டவர் சொல்கிறாரு, ஃபால்து தாலிக்க, நான் இதே மாதிரி செய்ய ஆரம்பித்தேன், ஃபஅத்ஹபஹுல்லாஹு அன்னி, அல்லாஹ் என்னை விட்டு அதை நீக்கிட்டான், அதுக்கப்புறம் வர்றது கிடையாது. இந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்த உடனே தொழுகும் போதும் ஓதும் போதும் வரக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே எனக்கு தீர்ந்துருச்சு. அனுபவ ரீதியாகவும் அதை வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ அனுபவ ரீதியாக தீருங்க அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு உள்ளது. அப்படி இருந்தாலும் இதை சொல்லணும். ஷைத்தான் நம்மகிட்ட குறிக்கிற குழப்பமாக போதுமே என்ன செய்யுது, அல்ஹம்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அல்ஹம்தே வரமாட்டேங்குது. அவ்வளோ பரிச்சயமான ஒரு சூறாவாக இருந்தாலும் அதுலேயே குழப்பம் ஏற்படக்கூடிய நிலை வந்துச்சுன்னு சொன்னால் ஷைத்தான் நம்மளை விளையாடுறான்னு விளைவிக்கிறேன்னு டக்கு நிறுத்தி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தொழுகைக்குள்ளே நின்று கொண்டே சொல்லி இடது பக்கம் துப்பிடுறது வந்து ஒரு சுன்னத்து. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. இன்னும் நிறைய நூலில் வருது, ஒன்று போதும்.